Hi, hello, welcome to Max Uma channel on CBSE Mathematics Trigonometry Functions பார்த்துட்டு இருக்கோம். So question number 5 to 7 பார்க்கலாம் exercise 3.1ல. In a circle of diameter 40 cm, the length of the chord is 20 cm. Find the length of minor arc of the chord. ஓகேவா? டயமீட்டர்னா ரேடியஸ். ஓகேவா? அதில் பாதி தான் என்னது ரேடியஸ். ஸோ 40/2 20 சென்டிமீட்டர். ஸோ லென்த் ஆஃப் த கார்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லென்த் ஆஃப் த ஆர்க். ஓகேவா? ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க, சர்க்கிள் போட்டுக்கிறோம். ஸோ இது வந்து லென்த் ஆஃப் த கார்டு ஏபி தான் அது கார்டு 20 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்து 20 சென்டிமீட்டர். ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் சென்டர் பாயிண்ட்லேருந்து வரைஞ்சிங்கன்னா எல்லாமே அது 20 தான் இருக்கும் ரேடியஸ். ஓகேவா? அப்போ இங்கேருந்து 20னா இதுவும் என்னது, இங்கேருந்து இதுவும் என்னது 20. ஸோ மூணுமே 20 சென்டிமீட்டர். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓஏபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓஏ ஈக்குவல் டு ஏபி ஈக்குவல் டு ஓபி. ஸோ அப்போது மூணு சைடுமே ஈக்குவலாக இருந்தால் அது என்னது ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள். அப்போ ஆங்கிள் என்னவாக இருக்கும் 60 டிகிரியாக இருக்கும். ஸோ அந்த ஆர்க் இருக்கு இல்லையா ஏஓபி ஈக்குவல் டு 60 டிகிரி, ஏபி ஈக்குவல் டு எல் சென்டிமீட்டர். அப்போது அதை மாற்றணுன்னா என்ன பண்ணோம், பை இன்ட்டு பை பை 180, 60 இன்ட்டு பை பை 180. அப்போ ரேடியன்ஸ் என்ன வருது, தீட்டாவை நம்ம என்ன பண்ணுறோம் ரேடியன்ஸாக மாற்றுறோம். ஓகேவா? அப்போது தீட்டா வந்து என்னது 60 டிகிரி, 60 டிகிரி இன்ட்டு பை பை 180, பை பை 3 ரேடியன்ஸ். ஆர் வந்து 20 சென்டிமீட்டர். இப்போ எல் ஈக்குவல் டு ஃபார்முலானது ஆர் தீட்டா. ஸோ ஆர் 20, தீட்டா வந்து பை பை 3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆன்சர் 20 பை பை 3 சென்டிமீட்டர். ஓகேவா? Sixth sum. If in two circles, arcs of the same length, certain angles 60 and 45, 75 at the center. Find the ratio of their radii. Let the radii of the two circles be R1 and R2 respectively. Let the length of the arc in each case be L. ஏன்னா L வந்து என்ன சொல்லிட்டாங்க சேம் லென்த்துன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம L1 L2 எடுக்க தேவையில்லை, Lன்னு எடுத்துக்கிட்டாவே போதும். ஸோ ஃபஸ்ட் சர்க்கிள் தீட்டா வந்து என்னது 60 டிகிரி. ஸோ ரேடியனா மாற்றினா 60 இன்ட்டு பை பை 180. அப்போ என்ன வருது பை பை 3 ரேடியன்ஸ். ஸோ எல் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. அப்போ ஆர் ஈக்குவல் டு எல் பை தீட்டா. ஸோ எல் பை தீட்டா என்ன கண்டுபிடிச்சோம் பை பை 3. ஸோ ரெசிப்ரோக்கல் போட்டிங்கன்னா 3 மேலே போய்டும், 3L பை பை. ஸோ ஃபார் த செகண்ட் சர்க்கிள் என்னது ஆங்கிள் 75 டிகிரி. ரேடியனாக மாற்றினீங்கன்னா 75 இன்ட்டு பை பை 180. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வந்து 5 பை பை 2, 12 ரேடியன்ஸ். அப்போ R2 ஈக்குவல் டு எல் பை தீட்டா. ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா 12L பை 5 பை. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ R1 பை R2 3L பை பை டிவைடட் பை என்ன வரும் 12L பை 5 பை வரும். அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா 5 பை பை 12L. ஸோ என்ன கேன்சல் ஆகுது, பை பை கேன்சல் ஆகிடுச்சு, எல் கேன்சல் ஆகிடுச்சு, 3யும் 12யும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3 சார் 3, 4 3 சார் 12, 5 பை 4 வருது. அப்போ ரேஷியோ என்னது 5:4. ஸோ லாஸ்ட் ஒன். ஃபைண்ட் the angle in radian through which a pendulum swings if its length is 75 centimeter and the tip describes an arc of length. சிம்பிள் பெண்டுலம் பார்த்துருப்பீங்க, ஃபிசிக்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 75, எல் வந்து ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க, 3 சம் கொடுத்துருக்காங்க, எல் வந்து 10. ஸோ ஃபைன் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ தீட்டா ஈக்குவல் டு அது எல் பை ஆர். பிக்சர் போட்டால் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் இல்லையா. ஸோ பிக்சர் எடுத்துக்கலாம் தீட்டா. ஸோ இதுதான் வந்து என்னது 75 சென்டிமீட்டர். இந்த பெண்டுலம் தான் இங்கேருந்து இப்படி போயிட்டு வரும் இல்லையா, சிம்பிள் பெண்டுலம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஆறுனா இதுவும் ஆர். இந்த லென்த்து தான் என்னது எல். இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க 10, 15,
21. ஸோ தீட்டா ஈக்குவல் டு எல் பை ஆர். அப்போது 10/75 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2/15 ரேடியன்ஸ். ஸோ அடுத்து 15 சென்டிமீட்டருக்கு எல் பை ஆர் 15/75 1/5 ரேடியன்ஸ். அடுத்து 21 எல் பை ஆர் 21/75. ஸோ 3 அதை கேன்சல் பண்ணி போடுறோம். இவ்வளோதாம்மா எக்ஸசைஸ் 3.2ல சந்திக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.